வணக்கம். டிராவலுக்கு வேணும் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆன்லைன்ல தேடி ஆர்டர் போட்டு வாங்கினேங்க. அதோட அன்பாக்சிங் தான் இப்ப பார்க்க போறோம். வெளியூர் எல்லாம் போகும்போது குழந்தைங்கள பெரியவங்கள எல்லாம் கூட்டிட்டு போகும்போது ஒரு சில விஷயங்கள் அவசியமா தேவைப்படுதுங்க. அந்த மாதிரி எனக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது ப்ராடக்ட் ப்ரமோஷன்லாம் இல்லைங்க. நான் வாங்கினேன், யூஸ்ஃபுல்லா இருந்தது, அதனாலதான் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த 1/2 லிட்டர் எலக்ட்ரிக் கெட்டில் தாங்க நான் வாங்கின ப்ராடக்ட். கெட்டில் பார்க்க அழகா இருக்குல்ல? வீட்டுல இருக்கிற கெட்டில் எல்லாம் 1 லிட்டர் 2 லிட்டர்னு பெருசா இருக்கு. எடுத்துட்டு போறதுக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால தாங்க இது 1/2 லிட்டரா இருக்கும். டீ காஃபி எல்லாம் போட்டுக்கிறதுக்கும் சௌரியமா இருக்கும். சுடுதண்ணி அப்பப்போ வச்சுக்கிறதுக்கும் சௌரியமா இருக்கும் அப்படின்னு இது வாங்கினேன். நார்மலா கெட்டில்ல ஒரு லிட்டோட இருக்கும். அது சுடுதண்ணி வைக்கிறதுக்கு ஓகே. டீ காஃபி எல்லாம் வைக்கிறதுனா அது அவ்வளவு சௌரியமா இல்ல. இந்த இதுல லிட்டே கிடையாதுங்க. நம்ம வீட்டுல வைக்கிற டீ பாத்திரம் மாதிரி இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால இது வாங்கினேன். இது பாருங்க, ஒரு பேஸு, மேல ஒரு பாத்திரம். எடுத்து வச்சதும் எங்கடா ஹேண்டில்ல காணோம்னு பார்த்தேன். ஹேண்டில்ல பார்த்தா தனியா கொடுத்துருந்தாங்க. பாருங்க ஹேண்டில். இந்த ஹேண்டில அதோட அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இங்க இருக்கு. மாட்டினதும் ஒரு கிளிக் சவுண்டோட மாட்டிக்கிச்சு. நல்ல ஹேண்டிலும் ஸ்டடியா தான் இருந்தது. பாத்திரம் ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அழகா இருந்தது. அதுவும் ஒரு காரணம் நான் இது வாங்கறதுக்கு. இந்த ஹீட்டிங் யூனிட்ல ஒயர் ரொம்ப சின்னதா இருக்குங்க. பிளக் பாயிண்ட் வந்து ரொம்ப பக்கத்துல இருந்தாதான் போட முடியும். 2 பின் தான். அதனால நம்ம எங்கேயானும் சார்ஜிங் பாயிண்ட் இருந்தா கூட அதுல போட்டுக்கலாம். ஆனா சார்ஜிங் பாயிண்ட் ரொம்ப பக்கத்துல இருந்தாதான் போட முடியும். ஒயர் வந்து ரொம்ப சின்னதுதான். சேஃப்டி பர்பஸ்க்காக அப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா வச்சு பார்த்தப்போ மேல கெட்டில் சரியா நிக்காத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி வச்சதுக்கு அப்புறம் கெட்டில் கொஞ்சம் வெயிட் ஆனதுக்கு அப்புறம் அது நல்ல சீட் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணதும் இந்த ரெட் லைட் எரியுது. நம்ம சீக்கிரமாவே நல்லா சூடாயிருதுங்க. நல்லா இருக்கு. டீயும் இதுலயே போட்டுக்கலாம். பால் வேணும்னாலும் சூடு பண்ணிக்கலாம். பால் மட்டும் பொங்கி ஊத்திடாம பாத்துக்கணுங்க. பொங்கி ஊத்திருச்சுன்னா ஒருவேளை இந்த யூனிட் வந்து கெட்டு போனாலும் போகலாம். டீ காஃபி எல்லாம் இதுலயே டைரக்டா கொதிக்க வச்சா கூட கழுவுறதுக்கு ஈஸியா இருக்குங்க. கை நல்லா உள்ள விட்டு கழுவ முடியுது. இது 600 ml தான் அப்படிங்கறதுனால ஹைட் கம்மி தான். அதனால நமக்கு ஈஸியா உள்ள கையை விட்டு கழுவ வருது. சின்னதா இருக்கிறதுனாலயும் வெயிட் கம்மியா இருக்கிறதுனாலயும் நமக்கு டிராவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குங்க. நீங்க டீ காஃபி பிரியர்களா? வெளியூர்ல போய் எங்கேயானும் ஹோட்டல்ல தங்கி இருக்கும் போது எலக்ட்ரிக் கெட்டில் பயன்படுத்தி நம்மளே சூப்பரா எப்படி டீ காஃபி எல்லாம் விதவிதமா போட்டுக்கிறது அப்படிங்கறத இன்னொரு வீடியோல சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ எப்போ போடுறேன் அப்படின்னு தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.